சகோதரர் சொன்னார் ஏதோ விஜய் அதிமுக இறந்து போயிடுச்சுன்னுட்டு. அப்படிங்க சொல்லியிருக்காரா? அதிமுக சொல்லல, இறந்து போயிடுச்சுன்னா அதிமுக சிங்கம் வேட்டையாடிச்சுக்கோங்க. அதிமுக இறந்து போச்சுன்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டா யாரும் போல. விஜய் பேசுறதுங்க, அப்படி பேசல அவர். விஜய் பேசல. சரி, ஓகே. இல்ல நடுப்பற ஏதாவது அவுத்து விட்டு போக கூடாதுங்க. ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசுறோம். அவர் இன்டர்பிரேஷன் அவர் சொல்றாரு. ஓகே, நீங்க அத பாருங்க. விஜய் சொன்னார்னு சொல்ல கூடாது. விஜய் சொன்னார் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னார் விஜய் சொல்லுங்க. நீங்க எனக்கு அவசியம் இல்லங்க, அப்படி சொல்லல அவரு. அப்ப நான் சொன்னதே ஓகே. ரைட், சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சிங்கம் செத்த மிருகத்தை வேட்டையாடாது. கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம் அது? சார், சிங்கம் செத்த மிருகத்தை வேட்டையாடாதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் கம்யூனிஸ்டா இருக்க கூடாதா? டிஎம்கே இருக்க கூடாதா? யார் சொன்னா? திமுக தான் எதிரணின்னு சொல்றாரு. அவரை சொல்லிட்டு நீங்க இப்ப இங்க யார் வேணா இருக்கலாங்க, யார வேணாலும் சொல்லிட்டு வாயால அதிமுக என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த திருப்பூர் பஞ்சாயத்து மாதிரி அவரை சொல்லக்கூடாது. யார வேணா சொல்லிடுங்க. சரி, ரைட், அப்படி சொல்லுங்க. சரி போங்க. இந்த சகோதரர் திரும்ப திரும்ப சொன்னாரு தூய்மை பணியாளர்கள் 11 ஜூனை கொடுத்தாங்களே, அப்ப என்ன செஞ்சீங்க நீங்க? சென்னையில் 11 ஜூனை பிரைவேட்டைஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏதாவது ஒரு முனகல் உண்டா உங்ககிட்ட இருந்து? சொல்றாரு நாங்க போராட்டம் பண்ணோம், அவர் வந்து ஒரு நாள் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் 11 மொத்த யூனிட்ல 11 யூனிட்டை கொடுத்தாச்சு பிரைவேட்டைஸ். இதே டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தா இருந்தீங்க, ஏதாவது முக்கள் முனகல் உண்டா? எனவே அவங்கவுங்க தனக்கு ஓட்டு கிடைக்கிறதா இருந்தால் எழுத்து பேச மாட்டாங்க, ஓட்டு கிடைக்கும்னா ஆதரிச்சு பேசுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு அரசியல். சரி, ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்திய வரலாற்று இல்லாத அளவுக்கு விவசாயிகள்கிட்ட போய் பேசுறது, எல்லா தரப்பு மக்களிடையும் போய் பேசுறது, இல்ல ஒவ்வொரு விவசாயி ஆதரவு தளத்தை உருவாக்காதுங்கிற வகையில சொல்றாங்க. சார், அவரு கருத்து ஒன்றும் தவறு இல்லை. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அவரு தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இதான் சொன்னேன், எந்த தலைவனும் ஒவ்வொரு விவசாயத்திலே பிரிவு, பொதுவா விவசாயி கைத்தறி நெசவாளர்கள் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு அசோசியேஷனை கூப்பிட்டு, எப்பா என்ன செய்யணும் உங்களுக்கு? புளி எனக்கு தெரியாது, 15,000 ஏக்கர்ல சத்து எனக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சரி, அதை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. பவுடர் ஆக்கலாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண எங்களுக்கு பழி பண்ணி கொடுங்க, நான் கவர்மெண்ட்ல வந்து பண்ணி தர்றேன். இதைத்தான் எந்த தலைவரும் விவசாயிகிட்ட நான் பேசலேன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் ஆதரவு தளத்தை உருவாக்கி கொடுக்கும்னு உறுதியா நம்புறீங்க? அவரும் நம்புகிறார். அதனாலதான் 210 சொல்றார்.